எங்க வந்துக்கிற? நாகப்பழம் சாப்பிட்டு வந்துக்கம்மா. நாகப்பழம் சாப்பிட்றதுக்கா? ஆ. டேடி என்ன பண்ணுறாங்கோ? தொரடுல பாருங்க, ஒரு நாகப்பழத்தை எப்படி எத்துன்னு வந்து கொடுக்குறாங்க. கீழேயே வீந்தாச்சு அம்மா. நாகப்பழம் மரம் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாம் அறுவடை ஆயிட்டுக்குது. இப்போது நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தோம், அப்போ இருந்துச்சு, இப்போ இல்லை. ஒவ்வொன்றா தொரடில் கொடுக்குறாங்க. இதை காமி அம்மா. சரி சாப்பிடு. அங்கங்க ஒவ்வொன்றும் இருக்கு. அப்படியே கேட்ச் பிடிச்சிக்கோங்க, கவரில் பிடிச்சிக்கோங்க. கீழே விழுந்துட்டா கூட பரவாயில்ல, எடுத்துக்கோ அம்மா. ஒன்று கூட கேட்ச் பிடிக்கல அம்மா. நீ ஃப்ரெண்ட்ஸ், இதிலெல்லாம் பச்சைக்காயாக இருக்குது, அங்கங்கே இருக்குது, அதிகமாக இல்லை, எல்லாம் அறுவடை ஆகிட்டுக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னம்மா 2 பழம் எடுத்துட்டுக்கிற? பிளாக்பெரியா? ஆமா, பிளாக்பெரிஸ். சரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு காய் இருக்குது. மண்ணாக இருந்தால் வாஷ் பண்ணிக்கோங்க. என்னங்க தொரடில் எடுத்துட்டிங்களா? அப்படியே கொத்தா? என்னமோ பிஞ்சு இருக்கா? பிஞ்சு விட்டுட்டு பழமே சாப்பிடு. இவ்வளோதான் கிடைச்சதா? ஆமாம்மா. சரி, ஓகே, உனக்கு வரைக்கும் போதும். நம்ம இது வந்து பழைய கிணறு தண்ணி, இப்போ போர் தண்ணி வந்து அதில் குச்சின்னு இருக்குது, நம்ம பார்க்கலாம். போர் தண்ணி எப்படி குச்சின்னு இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கிணத்துல ஊற்று வரல, அதனால போர் தண்ணி வந்து இதில் இறங்கிட்டு இருக்கு. சூப்பராக குதிக்குது பாருங்க. அப்படியே நம்ம போய் தொட்டி பார்க்கலாம். இதுதான் தொட்டி. இது பாருங்க தண்ணி.
வரும் தண்ணி. அப்படியே இந்த வழியாக போர் போட்டோம்னா நம்ம வரும். கேட்டு வலை திருப்பினோம். இதை பாருங்கள். என்னம்மோ தொட்டி மேலே உக்காந்துக்கிற? ஆமாம்மா, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஜாலி ஜாலி. இந்த செட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை வருஷமா இது இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம சோளம் விதைச்சிருந்தாங்க. சோளம் எல்லாம் விதைச்சி அதெல்லாம் மாட்டுக்கு அறுத்து எல்லாம் போட்டுக்கிறாங்க. இப்போ எல்லாமே அறுத்துட்டுக்கிறாங்க, காலியாக இருக்குது. நான் இதுக்கு முன்ன வீடியோவில் போட்டுருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே சோளக்காடு எப்படி இருந்துச்சுன்னு. ஆனால் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், எல்லாம் அறுத்துட்டு மொட்டையாக இருக்குது. அப்படியே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே போய் அந்த பக்கம் மாட்டு தீவனம் தான் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு எல்லா மாங்காய் அறுத்துட்டுக்கிறாங்க. இதில் மட்டும் ஒரே ஒரு மாங்காய் இருக்குது. இதை பாருங்க, இதில் பாருங்க, எல்லா மாங்காய் அறுத்தாச்சு. இது மட்டும் ஒன்றே ஒன்று இருக்குது. நாகப்பழ செடியில் ஒன்றும் காயே வைக்கல ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே மரமாக இருக்குது, காய் வைக்கல ஒன்றும். காய் இல்லை சுத்தமாக. இதுக்கு மேலே தான் இது பூக்குமா என்னன்னு தெரியல, பூ எடுத்து காய் வைக்குமா தெரியல. இங்கே வந்து சப்போட்டா இருக்கு. சப்போட்டா வந்து நிறைய பூ விட்டுக்குதுங்க. இதை பாருங்க, இதெல்லாம் பூ தான். இதில் பாருங்க, இதுலேயும் பூ இருக்கு. இப்போதான் இதில் பூவே விட்டுட்டு இருக்கு. இந்த தேங்காய் மரத்தில் நம்ம நடந்து வந்து நின்றோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் மட்டை ஒன்று தம்முன்னு வீந்துச்சு. எப்படியா நம்ம வந்துட்டோம் இந்த பக்கம், இல்லைன்னா நம்ம மேலே தான் வீந்திருக்கோம். எல்லா மாங்காய் அறுவடை பண்ணியாச்சு, பெங்களூர் மாங்காய்லாம். ஒரு தேங்காய் கிடைச்சது, தண்ணி இருக்குது, மேலேருந்து வீந்து இங்கே கிடக்குது. மரம் அங்கே இருக்குது, தேங்காய் மட்டும் இங்கே வீந்து கிடக்குது. அது பாருங்க, தேங்காய் தள்ளவே இல்லை. அதுவா கீழே வீந்துன்னு இருக்குது தேங்காய். ஒன்று கிடைச்சது, நம்ம எடுத்துட்டு போகலாம். இன்னொன்னும் இருக்குது, இன்னொரு தேங்காவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதோ குண்டு தேங்காய், பச்சை தேங்காய் பாருங்க எவ்வளோ குண்டா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இந்த பக்கம் பாருங்க, இதெல்லாம் விவசாய நிலமா இருந்தது. இப்போ நடுவில் வந்து ரோடு வந்து எல்லாம் வண்டிங்கெல்லாம் போயின்னு இருக்கு.
இந்த பக்கம்லாம் காடு மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ரோடு வந்து எப்படி இப்போ வண்டி எல்லாம் போயிட்டு இருக்கு பாருங்களேன். மாட்டு தீவனம் தான் இது. மாட்டுக்கு வந்து இதெல்லாம் அறுத்து போடுவாங்க. நிலமா இருந்தது, ரோடு போட்டு எத்தினி இந்த பக்கம் ஒரு ரோடு அந்த பக்கம் ஒரு ரோடு 2 வந்துச்சு, அவ்வளோதான். இந்த பட்டர்ஃப்ளை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. பூ மேலே உக்காந்துட்டு இருக்கு பாருங்க. பறந்து போயிடுச்சு, அவ்வளோதான். அருங்க சீத்தாக்காய். அருங்க எவ்வளோ பழுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப பழுத்துட்டு இருக்குது. அருங்க இது கவரில் போட்டுக்கலாம் புரியுது. இது இப்போவே அமுங்குது. இது கூட சுகருக்கு நல்லதுங்களாங்க. ஆமாம், இது கூட சுகருக்கு நல்லது. எல்லாமே உங்களுக்கு சுகருக்கு நல்லது தாங்க. இருங்க இருங்க, இது பழமாக்குது, பறக்கமானது அப்போ இருக்குது. எல்லாம் பழுத்து கிடக்கு. பழுத்துட்டு இருக்கு. இது திருப்புங்க, பழம் நல்லா இருக்குதா பார்க்கலாம். பழம் இது அப்படியே அம்மா சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க. அணில் சாப்பிட்டுட்டு இருக்கா. சாப்பிட்டுது, அதனால பழுத்துக்குது. சின்ன செடியிலேயே நல்லா பழுத்து இருக்கு. ஒன்னொன்று இருக்கு. இதெல்லாம் சாப்பிட்டுக்குது. பார்த்தாருங்க. அணில் சாப்பிட்டுக்குது. அணில் சாப்பிட்டுட்டுக்குதா? சரி, சாப்பிட்டு விடுங்க. நம்மளே எத்தனை சாப்பிட்றது, அணில் கூட சாப்பிட்டோம். இன்னும் இருக்குதுங்க. அது வந்து அந்த செடிக்கு உள்ள இருக்கு. அங்கே தான் இருங்க. சாப்பிட்டுட்டு இருக்கா? சரி விட்டுருங்க, அறுக்காதீங்க. ஐயா, நீங்கள் விட்டுட்டு இருந்தால் அதானா சாப்பிட்டு இருக்கோம்ல, அணிலன்னா சாப்பிட்டு இருக்கோம். நீங்கள் அறுத்துட்டீங்களே. கீழே விதிச்சிங்களா? போச்சு. கடிச்சிட்டு இருந்தால் அப்படியே விட்டுருங்க, அணில் சாப்பிட்டோம். மொல்லமாங்க உடஞ்சிரு போகுது. காய் வேணாங்க, அறுக்காதீங்க. காயாக இருந்துச்சுன்னா வேண்டாம். இந்த குட்டி செடியிலேயே நிறைய சீத்தாக்காய்ங்க. சூப்பராக இருக்குதுங்க. நாளைக்கே பழுத்துரும். இது நாளைக்கே பழுத்துருமா? நாளைக்கே பழுத்துரும். சரி. என்னங்க, இன்னொரு மரத்துக்கு வந்துட்டிங்களா? அரைங்க. நல்லா பழுக்கிற ஸ்டேஜில் இருந்தால் அரைங்க. பிஞ்சு காஞ்சிட்டுக்குதா? சாப்பிட்டுட்டு காஞ்சிட்டுக்குதா? எங்கள் அண்ணெல்லாம் இது சாப்பிட்றதே கிடையாது. இந்த பழம்லாம் சாப்பிட்டான்னா நாங்கள்லாம் சின்ன வயசில் நல்லா சாப்பிடுவோம். இப்போ அண்ணன் சாப்பிட்றது மாதிரியே தெரியல. போய் கேட்கலாம், இருங்க. இதை காமிங்க. சூப்பராக இருக்குதுங்க. இன்னைக்கு மார்க்கெட்டில் போகும்போது பாப்பா கேட்டுச்சு, என்னது சீதா பழமா? நானும் சொன்னேன், சரி இங்கே இருக்க பார்க்கலாம் போகலாமான்ட்டு. அது இது போலவே இல்லை, இது போல் தான் இருந்துச்சு. ஆனால் எவ்வளோ கிலோ நான் கேட்கல. நீங்கள் பிடிங்க, நான் அறுக்கிறேன். இதை
பாருங்க. நல்லா இருக்குது அதுக்கு தான். நான் ஒன்று தான் அறுத்தேன். அப்பே இருந்ததெல்லாம் ரொம்ப பழுத்துருந்துச்சு. அந்த பக்கம் ஒன்று இருக்குது பாருங்க. இதுவா? இதுவா? ஆனால் எறும்பு இருக்குது, பார்த்தா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோவை. நம்ம சீதாக்காயை போய் சாப்பிட்லாம் பழுத்த பிறகு. ஓகே பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.